கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நாம் தொடர்ந்து இந்த வியாழக்கிழமைகளிலே வேதாகமத்திலே காணப்படுகின்ற அநேக மக்களை குறித்து, ஆண்கள் பெண்கள் என்கிற வேறுபாடு இல்லாமல் அனைவரையும் குறித்து நாம் சிந்தித்து வருகிறோம். அந்த விதத்திலே கடந்த வாரத்தில் நாம் விசுவாசிகளின் தாய் ஆகிய சாராள் அம்மா அவர்கள் குறித்து நாம் சிந்தித்தோம். இன்றைக்கு ஆபிரகாம் சாராள் ஆகிய இருவருக்கும் தேவன் வாக்குத்தத்தம் பண்ணின குமாரன் ஆகிய ஈசாக்கு, பயபக்தி நிறைந்த ஈசாக்கு என்கிற தலைப்பிலே இன்றைக்கு நாம் ஈசாக்கை குறித்து சிந்திக்க இருக்கின்றோம். ஈசாக்கு அவருக்கு நாம் ஒரு அடைமொழி கொடுக்க வேண்டுமேயானால் பயபக்தி நிறைந்த ஈசாக்கு என்று நாம் அவரை சொல்லலாம். ஆபிரகாமின் மகனாகிய ஈசாக்கின் வாழ்க்கை சரித்திரம் ஆதியாமத்தின் புஸ்தகத்திலே 21ஆம் அதிகாரம் துவங்கி 27ஆம் அதிகாரம் வரையிலும் தொடர்ந்து செல்லுகிறது. 21ஆம் அதிகாரத்திலே அவர் பிறக்கின்றார். 27ஆம் அதிகாரம் வரையிலும் ஈசாக்கினுடைய அந்த சரித்திரமானது சென்று கொண்டிருக்கிறது. அதற்கு பின்பு 35வது அதிகாரத்திலே அவருடைய மரணத்தை குறித்து நாம் வாசிக்கின்றோம். தன்னுடைய 180வது வயதில் ஈசாக்கினுடைய மரணம், அது குறித்து 35ஆம் அதிகாரம் எடுத்துரைக்கிறது. ஈசாக்கின் குமாரர்களாகிய ஏசா, யாக்கோபு ஆகிய இருவரும் அவரை மம்ரே என்கிறதான அந்த இடத்தில் இருந்த மக்வேலா, அந்த குகை, அந்த இடத்திலே அவரை அடக்கம் பண்ணுகிறதாக நாம் வேதத்தில் வாசிக்கின்றோம். ஈசாக்கு 180 ஆண்டுகள் இந்த பூமியிலே வாழ்ந்திருந்தார். அவருடைய வாழ்க்கை மிக அற்புதமான, மனரம்யமான ஒரு வாழ்க்கை என்று நாம் சொல்லலாம். இன்றைக்கு உங்கள் மத்தியில் அவரை குறித்த ஒரு 7 குறிப்புகளை நான் சுட்டி காண்பிக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். முதலாவது குறிப்பாக, தன்னுடைய தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவனிடம் மிகுந்த பயபக்தி கொண்டவர் என்று நாம் வேதத்தில் பார்க்கிறோம். அவர் தேவனிடத்திலே பயபக்தி கொண்ட, பயபக்தி மிகுந்த ஒரு மனிதர் என்று சொல்லி, இதை யாக்கோபு பின்பதாக அவர் எடுத்து உரைப்பார். ஆதியாமத்தின் புஸ்தகத்தில் 31ஆம் அதிகாரத்தில் 42வது வசனத்தை நாம் பார்ப்போமேயானால் 31:42 யாக்கோபு இவ்விதமாய் சொல்லுவார்: இந்த 20 வருஷ காலம் உடைய வீட்டில் இருந்தேன், 14 வருஷம் என் பிதாவின் தேவனாகிய ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் பயபக்திக்குரியவரும் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. இது யாக்கோபு சொல்லுகிற வார்த்தை. என் பிதாவின் தேவனாகிய ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் பயபக்திக்குரியவருமாகிய என் தேவன் என்று உரைப்பார். ஆகவே இந்த வாக்கியத்திலே யாக்கோபு தன் தகப்பனாகிய ஈசாக்கை தேவனிடத்தில் மிகவும் பயபக்தி உடைய ஒரு மனிதர் என்பதாக நமக்கு முதலாவது சுட்டி காண்பிக்கின்றார். அது மாத்திரமல்ல, 48வது அதிகாரத்தில் 15வது வசனத்தில் நாம் பார்க்கின்ற பொழுது, அங்கே அவன் யோசேப்பை ஆசீர்வதித்து, என் பிதாக்களாகிய ஆபிரகாமும் ஈசாக்கும் வழிபட்டு வணங்கிய தேவனும் என்று யாக்கோபு சொல்வார். என் பிதாக்களாகிய ஆபிரகாமும் ஈசாக்கும் வழிபட்டு வணங்கிய தேவன். ஸோ இந்த 2 வார்த்தைகளை நாம் வைத்து அவர் தேவனிடத்திலே மிகுந்த பயபக்தி உடையவர் என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. ஈசாக்கின் பயபக்திக்குரியவர் என்று தேவனை சொல்லியிருக்கிறது. ஈசாக்கு வழிபட்டு வணங்கிய தேவன் என்றும் ஆண்டவரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறதினால் அவர் தேவனிடத்திலே மிகுந்த பயபக்தி உடையவராக அவர் விளங்கினார். தேவனிடத்தில் மிகுந்த பயபக்தி உடையவராய் விளங்கினதினாலே தேவனோடு உறவு கொண்டிருந்த அல்லது ஒரு தியான புருஷனாக விளங்கினார் என்பதாக நம்மால் பார்க்க முடிகிறது. ஸோ தேவனிடத்தில் பயபக்தி தியான வாழ்க்கையிலே வெளிப்படுகிறது. ஆதியாகமம் 24ஆம் அதிகாரத்தில் 63வது வாக்கியத்தில் நாம் இவ்விதமாக வாசிக்கின்றோம்:
ஆதியாகமம் 24:63 நீங்கள் பார்ப்பீர்களேயானால், ஈசாக்கு சாயங்கால வேளையிலே தியானம் பண்ண வெளியிலே போயிருந்து. ஸோ தியானம் பண்ணுவதற்காக அவர் சாயந்தர வேளைகளை தெரிந்து கொண்டு கூடாரத்தை விட்டு சற்று வெளியே சென்று தேவனோடு தியானம் மேற்கொண்டு வந்த ஒரு மனிதனாக விளங்கினார். அது அவருடைய ஆவிக்குரிய அந்த வாழ்க்கையை நமக்கு எடுத்து காண்பிக்கிறது. அது மட்டுமல்ல, தேவனிடத்திலே நல்ல விசுவாசம் உடைய மனிதனாக இருந்தார் என்பதையும் நம்மால் பார்க்க முடிகிறது. எபிரேயர் 11:20 வாக்கியத்திலே வாசிக்கின்ற பொழுது, எபிரேயர் 11:20 விசுவாசத்தினாலே ஈசாக்கு வரும் காரியங்களை குறித்து யாக்கோபையும் ஏசாவையும் ஆசீர்வதித்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆகவே விசுவாசம் உடைய ஒரு மனிதனாகவும் விளங்கினார். தேவனிடத்திலே காணப்பட்ட அந்த ஆவிக்குரிய வாழ்க்கையின் தன்மையை பயபக்தி என்றும், தேவனை வழிபட்டு வணங்கிய மனிதர் என்றும், ஒரு தியான புருஷன் என்றும், விசுவாசம் உடைய மனிதனாகவும் ஈசாக்கை நாம் பார்க்கின்றோம். ஸோ இதெல்லாம் நமக்கு முன்மாதிரியாக, படிப்பினையாக நாம் இதை கற்றுக்கொள்கிறோம். பார்த்து கொள்ளுங்கள், நம்முடைய வாழ்க்கையிலும் ஈசாக்கை போன்ற பயபக்தியும், ஆண்டவரை வழிபடுகிற மக்களாகவும், தேவனுடைய வார்த்தைகளை தியானம் செய்து அவரோடு உறவாடுகின்ற மக்களாகவும், அதற்கென்று தனித்த வேலைகளை நாம் பிரித்து வைத்துக் கொள்கிற மக்களாகவும், விசுவாசமுடைய மக்களாகவும் விளங்க வேண்டும் என்பதை ஈசாக்கின் வாழ்க்கை நமக்கு எடுத்து காண்பிக்கிறது. இரண்டாவதாக, தகப்பனுக்கு மிகவும் கீழ்ப்படிந்திருந்த ஒரு மனிதன் என்பதாக ஈசாக்கை நம்மால் பார்க்க முடியும். இந்த 22 ஆண்டவர் ஆபிரகாமை பார்த்து, உன் மகனை எனக்கு நீ பலியிட்டு விடு என்று சொன்னபோது அழைத்து கொண்டு செல்லுகின்றார். அப்பொழுது ஈசாக்கு ஒரு நல்ல வாலிப பருவம், நல்ல துடுக்கான வாலிப பருவம். எதை வைத்து அதை சொல்லலாம் என்று சொன்னால், வேலைக்காரர்களை நிறுத்திவிட்டு அதுவரையிலும் கழுதைகள் சுமந்து வந்த அந்த கட்டைகளை ஈசாக்கு தன் தலையின் மேல் வைத்து சுமந்து கொண்டு மலையிலே அவர்கள் ஏறி செல்லுகின்றார்கள். ஆகவே ஒரு நல்ல துடிப்புள்ள வாலிப பருவத்தில் அவர் அப்பொழுது இருந்தார் என்பதை நாம் யூகித்து கொள்ள முடியும். ஆகவே நல்ல வாலிப பிராயத்தில் அவரை கொண்டு போய் அங்கே பலி செலுத்தும்படியாய் கிடத்துகின்றார். நம்மளை தான் அப்பா கொல்ல போறாருன்னு தெரிஞ்ச உடனே அந்த பையன் திமிரி கொண்டு ஓடி இருக்கலாம். அப்பாவுக்கு வயசாகி போச்சு, அவருக்கு இப்போ நிறையா 100 வயசுக்கு மேலே ஆகி போச்சு. ஆகவே தன்னையெல்லாம் விரட்டியெல்லாம் பிடிக்க முடியாது. ஆகவே தன்னைத்தான் கொல்ல போகிறார் என்று ஒரு முரட்டாட்டமான சுபாவம் இருந்திருக்குமே, ஆனால் திமிரி கொண்டு ஓடி இருப்பார். ஆனால் ஈசாக்கு அப்படி செய்யவில்லை. தகப்பன் பலிபீடத்தை உண்டாக்கி கட்டைகளை அடுக்கி, ஏற்கனவே ஆடு இல்லை என்பது தெரிந்து விட்டது, ஆடை கொண்டு வரவில்லையே என்றவர் கேட்கிறதையும் நாம் முன்பதாக வாசிக்கின்றோம். ஸோ தன்னைத்தான் பலியிட போகிறார் என்பதை தெரிந்த பின்பும் தன்னை முழுவதுமாக தகப்பனுக்கு ஒப்பு கொடுத்து நின்ற, கீழ்ப்படிந்து நின்ற ஒரு நல்ல குணாதிசயத்தை, இயேசு கிறிஸ்துவனிடத்தில் நாம் எந்த குணாதிசயத்தை பார்க்கிறோமோ, தகப்பனுக்கு முன்பதாக அவர் வைத்திருந்த அந்த நியமத்தை அப்படியே ஏற்றுக்கொண்டு கீழ்ப்படிந்து தன்னை ஒப்பு கொடுத்தது போல ஈசாக்கு அதற்கு மாதிரியாக முன்பதாக விளங்கினதை நம்மால் பார்க்க முடிகிறது. பார்த்து கொள்ளுங்கள். ஆதியாகமத்தின் புஸ்தகத்தில் 22 நீங்கள் பார்ப்பீர்களேயானால் அங்கே இவ்விதமாய் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆதியாகமம் 22:6 பார்க்கின்ற பொழுது, ஆபிரகாம் தகன பலிக்கு கட்டைகளை எடுத்து தன் குமாரனாகிய ஈசாக்கின் மேல் வைத்து, ஈசாக்கு மேலே தான் அந்த கட்டைகளை எல்லாம் வைத்து சுமந்து செல்லும்படி சொல்லுகின்றார். ஆகவே ஒரு நல்ல வாலிப பிராயம் என்பதை அறிந்து கொள்கிறோம். 9 முதல் 10 வாக்கியங்களிலே பார்க்கின்ற பொழுது, அங்கே தேவன் அவருக்கு சொல்லியிருந்த இடத்திற்கு வந்தார்கள். அங்கே ஆபிரகாம் ஒரு பலிபீடத்தை உண்டாக்கி கட்டைகளை அடுக்கி தன் குமாரனாகி ஈசாக்கை கட்டி அந்த பலிபீடத்தின் அடுக்கிய கட்டைகளின் மேல் அவனை கிடத்தினான். அப்போ அவ்வளவு தூரம் தகப்பனுக்கு தன்னை முற்றிலும் ஒப்பு கொடுத்து கீழ்ப்படிந்திருந்த ஒரு மனிதனாக ஈசாக்கை நாம் பார்க்கின்றோம். மூன்றாவதாக, ஈசாக்கு ஒரு ஒழுக்கம் நிறைந்த ஒரு மனிதன் என்பதாக காண்கிறோம். அந்த நாட்களில் பல பெண்களை திருமணம் செய்து கொள்வதற்கான அனுமதி உண்டாயிருந்தது. ஆபிரகாமுக்கு சாராள் இருந்தார்கள், அதற்கு பின்பு ஆகார் சேர்த்து கொள்ளப்பட்டார்கள், அப்புறம் கேத்தூராள், இன்னும் சில மறுமனையாட்டிகள்.
இப்படி அந்த நாட்களிலே அநேக பெண்களை திருமணம் செய்வதற்கான அனுமதி இருந்தது. தேவன் அந்த காலத்தில், அந்த யுகத்தில் அதை கண்டுகொள்ளவில்லை. இன்றைக்கு அப்படி அல்ல. ஒரே புருஷனுக்கு ஒரே மனைவி என்கிற அந்த நியமத்திலே நாம் இன்றைக்கு இருக்கிறோம். அன்றைக்கு அப்படி அல்ல. ஆனால் அந்த காலத்தில் ஒரு மனிதன் பல பெண்களை திருமணம் செய்து கொள்ளலாம் என்றிருந்த நேரத்தில், யாக்கோபு பாருங்கள், அங்கே 4 பெண்கள் அவருக்கு மனைவிகளாக இருந்தார்கள். 2 மனைவிகள் 2 மறுமனையாட்டிகள் என்று சொல்லி, அப்படிப்பட்ட அந்த காலத்திலே ரெபெக்காள் என்கிற ஒரே பெண்ணோடு 180 ஆண்டுகள் அந்த மனிதன் தன்னுடைய வாழ்வை கழித்து கொண்டிருந்தார். ஸோ அந்த நாட்களிலேயே ஒரே பெண்ணோடு ஒரு மனைவியோடு அவர் வாழ்ந்திருந்த அந்த வாழ்க்கை என்பது அவரிடத்தில் காணப்பட்ட அந்த ஒழுக்கம் நிறைந்த வாழ்வை நமக்கு சுட்டி காண்பிக்கிறது. பழைய ஏற்பாட்டின் காலத்திலேயே ஒரு மனிதன் அப்படி இருந்திருப்பாரே, ஆனால் இன்றைக்கு நாம் நிச்சயமாக அவ்விதமான ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும். ஆகவே இன்றைக்கு நம்முடைய ஒழுக்க வாழ்விலே இதை ஈசாக்கினிடத்தில் இருந்து நாம் கற்றுக்கொள்கிறோம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். பார்த்து கொள்ளுங்கள். அதற்கு என்ன காரணம் என்று சொன்னால், he loved Rebecca. ரெபெக்காளை அதிகமாய் அவர் நேசித்தார் என்பதாக நம்மால் பார்க்க முடிகிறது. அந்த 24ஆம் அதிகாரத்தில் 67வது வசனம் இப்படி சொல்லுகிறது பாருங்கள். 24:67, அப்பொழுது ஈசாக்கு ரெபெக்காளை தன் தாய் சாராளுடைய கூடாரத்துக்கு அழைத்து கொண்டு போய் அவளை தனக்கு மனைவி ஆக்கி கொண்டு அவளை நேசித்தான். அந்த ஒரு வார்த்தை, அவளை நேசித்தான். அந்த நேசம் எதிலிருந்து வெளிப்பட்டது என்று சொன்னால், அந்த காலத்திலேயே ரெபெக்காள் என்கிற ஒரே ஒரு பெண்ணை தவிர வேறு பக்கம் தன் கண்களை திருப்பாத ஒரு அருமையான மனிதராக அவரை குறித்து நம்மால் பார்க்க முடிகிறது. ஒழுக்கம் நிறைந்த மனிதர். அந்த மனிதர் தனக்கு வேண்டிய ஆறுதல் எல்லாவற்றையும் தன் மனைவி ஆகிய ரெபெக்காளிடத்திலே அமைத்து கொண்டார். அந்த வசனத்தினுடைய பின்பகுதி சொல்லுகிறது, தனக்கு மனைவி ஆக்கி கொண்டவளை நேசித்தான். ஈசாக்கு தன் தாய்க்காக கொண்டிருந்த துக்கம் நீங்கி ஆறுதல் அடைந்தான். ஸோ தன்னுடைய ஆறுதல், நேசம், அன்பு எல்லாவற்றிற்கும் தன் மனைவியினிடத்திலே அவர் எல்லாவற்றையும் பகிர்ந்து கொண்டதை நம்மால் பார்க்க முடிகிறது. ஸோ ஒழுக்கம் நிறைந்த ஒரு வாழ்விற்கு ஈசாக்கு நமக்கு அடையாளமாக விளங்குகின்றார். 4வதாக, தேவனை சார்ந்து நம்பி வாழ்ந்து கொண்டிருந்த ஒரு மனிதர். அங்கே அவர் திருமணம் செய்கின்ற பொழுது 40 வயது அவருக்கு. 25ஆம் அதிகாரம் 20வது வாக்கியத்தை நாம் பார்க்கின்ற பொழுது, அங்கே ஈசாக்கு ரெபெக்காளை விவாகம் பண்ணுகிற போது 40 வயதாக இருந்தார். 40 years, 40 வயதில் அவருக்கு திருமணம் நடைபெறுகிறது. 20 ஆண்டுகள் அவர்களுக்கு பிள்ளை இல்லை. 20 ஆண்டுகள் குழந்தை இல்லாமல் இருந்தார்கள். குழந்தை இல்லாமல் இருக்கிற நிலை குறித்து ரெபெக்காளும் பேசுகின்றார்கள். உடனே தேவனை சார்ந்து, தேவனை நம்பி, 20 வருஷம் குழந்தை இல்லையே, அதனால இன்னொரு பெண்ணை மணந்து கொள்ளலாமே, இன்னும் 2 பேரை திருமணம் செய்து கொள்ளலாமே என்று அவர் செல்லவில்லை. இன்ஸ்டட், பதிலாக அவர் தேவ சமூகத்திற்குள்ளே சென்றார். தேவ சமூகத்துக்குள்ளே சென்று அவரை நம்பி அவரை சார்ந்து கொண்டு நின்றதினால் 60வது வயதிலே, 20 ஆண்டுகள் கழித்து 60வது வயதிலே தேவன் அவருக்கு 2 பிள்ளைகளை கொடுத்தார். ஆமென். ஏசா, யாக்கோபு என்கிற 2 குமாரரை அவர் கொடுத்தார், ஆண்டவர் கொடுத்தார் என்பதாக 25ஆம் அதிகாரத்திலே 26வது வாக்கியம் நமக்கு எடுத்துரைக்கிறது. பார்த்து கொள்ளுங்கள். பின்பு அவன் சகோதரன் தன் கையினாலே ஏசாவின் குதிகாலை பிடித்து கொண்டு வெளிப்பட்டான். அவனுக்கு யாக்கோபு என்று பெயரிட்டார்கள். இவர்களை அவள் பெற்ற போது ஈசாக்கு 60 வயதாக இருந்தான். ஸோ 20 ஆண்டுகள் காத்திருந்தார். ஆனால் தேவ சமூகத்திலே அவர் சென்று ஆண்டவரை நோக்கி அவர் விண்ணப்பித்தார். 21வது வசனம் சொல்லுகிறது, பிள்ளை இல்லாதிருந்த தன் மனைவிக்காக ஈசாக்கு கர்த்தரை நோக்கி வேண்டுதல் செய்தான். கர்த்தர் அவன் வேண்டுதலை கேட்டருளினாள். அவன் மனைவி ரெபெக்காள் கர்ப்பம் தரித்தாள். ஸோ தேவனிடத்திலே சென்று அவரை சார்ந்து தன்னுடைய விண்ணப்பங்களை சொல்லுகிற மனிதனாக, தேவனிடத்திலே இருந்து பதிலை பெற்றுக்கொண்ட ஒரு அற்புதமான ஜெப புருஷனாக நாம் ஈசாக்கை பார்க்க முடிகிறது. பார்த்து கொள்ளுங்கள். அது மாத்திரமல்ல, உலக பிரகாரமான சகல ஆசீர்வாதங்களுக்கும் அவர் தேவனையே சார்ந்திருந்தார். தேவனிடத்திலிருந்து ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டார். 26ஆம் அதிகாரத்தில் 12வது வசனம் இப்படி சொல்லுகிறது, ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷத்தில் 100 மடங்கு பலன் அடைந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே
தன்னுடைய தேவைகளான, குடும்பத்தின் தேவைகளான பிள்ளைகள் வேண்டும், பிள்ளைகள் இல்லை, அதற்கும் கர்த்தரிடத்தில் அவர் சென்றார். அதுபோல உலக பிரகாரமான தேவைகள் சந்திக்கப்படுவதற்கான ஆசீர்வாதங்களுக்காகவும் அவர் தேவனிடத்தில் சென்று நின்றதினாலே தேவன் அந்த மனிதனை ஆசீர்வதித்தார். 100 மடங்கு அவர் ஆசீர்வதிக்கப்பட்டதாக நம்மால் அங்கே பார்க்க முடிகிறது. பார்த்து கொள்ளுங்கள். ஆகவே 4வது நாம் அறிந்து கொள்கிற காரியம், தேவனை சார்ந்து தேவனையே நம்பி வாழ்ந்த ஒரு மனிதனாக ஈசாக்கை நாம் பார்க்கின்றோம். 5வதாக, ஈசாக்கு ஒரு சாந்த குணமுள்ள மனிதன். he was a gentleman சொல்லுவாங்கள்ல, அவர் பெரிய ஜென்டில்மேன் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அதுபோல ஒரு சாந்த குணமுடைய ஜென்டில்மேன், சாந்த குணமுடைய ஒரு மனிதனாக விளங்கினார். சண்டை சச்சரவுகள் என்பதற்குள்ளே அவர் சென்றதே கிடையாது. சண்டை சச்சரவுகளை முற்றிலுமாய் ஒதுக்கிவிட்டு ஒரு சாந்த குணத்தை வெளிப்படுத்துகிற மனிதனாக விளங்கினார். அந்த கேரார் ஊரில், அபிமெலேக்குடைய அந்த பகுதிகளிலே இவர் சென்று வாழ்க்கையை நடத்துகின்றார். ஆபிரகாம் முன்பதாக எங்கெல்லாம் துறவுகள் தோன்றினாரோ அங்கெல்லாம் துறவுகளை தோன்றினார். ஒவ்வொரு இடத்திலும் வந்து தனக்கு எதிரடையான மக்களாக வந்து சண்டைக்கு வந்தாங்க. அந்த அபிமெலேக்குடைய மக்கள் எந்த இடத்திலெல்லாம் இவர் சென்று துறவுகளை தோன்றினாரோ அங்கே பூரா சண்டைக்கு வந்தாங்க. ஆனால் அவர்களோடு ஈசாக்கு சண்டைக்கு நிற்கவில்லை. சண்டைக்கு நிற்காமல் அவர்களை விட்டு ஒதுங்கி ஒதுங்கி அவர் சென்ற அந்த நிலை நம்மால் பார்க்க முடிகிறது. பார்த்து கொள்ளுங்கள். அந்த பெலிஸ்தியர் ஈசாக்கின் மீது பொறாமை கொண்டார்கள் என்று வேதத்தில் பார்க்கிறோம். 26ஆம் அதிகாரம் 31வது வசனத்திலே அங்கே அவர்கள் பொறாமை கொண்டதாக 13வது வசனத்திலே நம்மால் பார்க்க முடிகிறது. அவன் ஐஸ்வர்யனாகி வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவனானான், அதனால பெலிஸ்தியர் அவன் பேரில் பொறாமை கொண்டு என்று 14வது வசனம் சொல்லுகிறது. பெலிஸ்தியர் ஈசாக்கின் பேரிலே பொறாமை கொண்டு, அதனால அந்த இடத்தை விட்டு அவர் வெளியே கிளம்புகிறார். முதலாவது ஏசேக்குக்கு வருகின்றார். ஏசேக்குக்கு வருகின்றார் 20வது வசனத்திலே. அங்கே வந்து துறவு தோன்றாரு. அங்கேயும் அவங்க பெலிஸ்தியர்கள் சண்டைக்கு வராங்க. உடனே அவர் சண்டைக்கு நிற்கவில்லை. அதையும் விட்டுவிட்டு அவர் சித்னா என்கிறதான இடத்திற்கு அவர் அங்கே செல்லுகின்றார். 21வது வசனத்திலே சித்னாவில் போயிட்டு அவர் துறவை தோண்டுகின்றார். அங்கேயும் சண்டைக்கு வராங்க. அங்கேயும் வந்து அவரோடு அவர் சச்சரவு பண்ண வருகிறார்கள். அவங்களோடு சண்டை போட்டுக்கிட்டு நிற்கலை. அதையும் தொடர்ந்து அவர் சேபா என்கிறதான இடத்திற்கு, அந்த பெயர் சேபாவுக்கு அவர் செல்லுகின்றார். அங்கே துறவை தோண்டுகின்றார். அதற்கு பின்பு அவர்கள் சலித்து போய் இவரோடு சண்டைக்கு நிற்கவில்லை. ஆகவே தேவனாகிய கர்த்தர் இந்த மனிதனுடைய வாழ்க்கையில் ஒரு நல்ல பொறுமையையும் நிதானத்தையும் அவர் கொடுத்திருந்தார் என்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. பார்த்து கொள்ளுங்கள். புதிய துறவு சேபாவிலே அங்கே தோண்டின போது அதை குறித்து அவர்கள் எந்த விதமான சச்சரவு பண்ணவில்லை. இது எதை நினைவுபடுத்துகிறது என்றால், நீதிமொழிகள் 16:7 இவ்விதமாய் சொல்லப்பட்டிருக்கிறது, ஒருவனுடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமாய் இருக்குமேயானால் அவனுடைய சத்துருக்களும் அவனிடத்திலே சமாதானம் ஆகும்படியாய் செய்வார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஒருவனுடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமாய் இருந்தால் அவனுடைய சத்துருக்களும் அவனோடு சமாதானம் ஆவார்கள். இங்கே சித்னாவிலிருந்து, ஏசேக்கிலிருந்து சித்னாவிலிருந்து சேபா இப்படி விரட்டி அடிக்கப்பட்டாலும் அவர் தொடர்ந்து சென்று கொண்டே இருக்கின்றார். இதையெல்லாம் பார்த்தபோது அந்த அபிமெலேக் என்கிறதான அந்த பெலிஸ்தியர் ராஜா, ஓ மெய்யாகவே இந்த மனிதனோடு தேவன் இருக்கிறார் என்று கண்டு அவன் இவரிடத்திலே வந்து ஈசாக்கினிடத்திலே அவர் சமாதானம் செய்து கொள்ளுகிறதாக நம்மால் பார்க்க முடிகிறது. பார்த்து கொள்ளுங்கள். 26ஆம் அதிகாரத்தில் 31வது வசனத்திலே பார்க்கின்றோம். அதிகாலையில் எழுந்து ஒருவருக்கொருவர் ஆணையிட்டு கொண்டார்கள். பின்பு ஈசாக் அவர்களை அனுப்பிவிட்டான். அவர்கள் அவனிடத்திலிருந்து சமாதானத்தோடே போய்விட்டார்கள். ஆகவே ஒரு சமாதான புருஷன். அவனை விரோதித்த மக்கள் இப்போ வந்து உன்னோடு நாங்கள் சமாதானம் பண்ண வந்திருக்கிறோம்ப்பா, இனி உனக்கும் நமக்கு எந்த சச்சரவும் வேண்டாம், ஏனென்றால் கர்த்தர் உன்னோடு இருக்கிறார் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். 28வது வசனத்தில் சொல்லுவாங்க, அதற்கு அவர்கள் நிச்சயமாய் கர்த்தர் உம்மோடே இருக்கிறார் என்று கண்டோம். ஈசாக்கு கேட்கிறாரு. ஈசாக் அவர்களை நோக்கி, ஏன் என்னிடத்தில் வந்தீர்கள்? நீங்கள் என்னை பகைத்து
என்னை உங்களிடத்தில் இராதபடி துரத்தி விட்டவர்கள் அல்லவா, இப்போ ஏங்க என்னிடத்தில் வந்திருக்கிறீங்க, நான் தான் உங்களை விட்டு ஒதுங்கி ஒதுங்கி வந்துட்டேனே. அப்பொழுது அவர்கள் சொல்றாங்க, நிச்சயமாய் கர்த்தர் உம்மோடே இருக்கிறார் என்று கண்டோம், ஆகையால் எங்களுக்கும் உமக்கும் ஒரு ஆணை ஏற்பாடு உண்டாக வேண்டும் என்று நாங்கள் நிர்ணயம் பண்ணி கொண்டு உம்மோடு உடன்படிக்கை செய்து கொள்ள வந்திருக்கிறோம் என்று அவர்கள் சொல்லுகின்றார்கள். ஆகவேதான் வேதம் சொல்லுகிறது, ஒருவனுடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமாக இருக்குமே ஆனால் அவனுடைய சத்துருக்களும் அவனோடு சமாதானமாகும்படி செய்வார் என்று சொல்லி. He was a gentleman. ஈசாக்கு ஒரு நல்ல அருமையான சாந்த குணமுள்ள மனிதன் என்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. ஆறாவதாக, இந்த ஈசாக்கு வெற்றி கிடைக்கும் வரை அவர் தொடர்ந்து முன் சென்று கொண்டே இருந்தார். வெற்றி கிடைக்கும் வரை. அங்கே கேராரில் இருந்தபோது சண்டை போடுறாங்க, அதை விட்டு வெளியேறுகின்றார். 100 மடங்கு விளைச்சலை கொடுக்கக்கூடிய இடமெல்லாம் அவருக்கு இருந்தது. அதனால் அவங்க பொறாமை கொண்டார்கள், இவன் இப்படியெல்லாம் விருத்தி அடைகிறான் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் விருத்தி அடைந்தது நிமித்தம் உடனே அங்கேருந்து கிளம்புறார், ஏசேக்கு வர்றார். அங்கேயும் சண்டை போட்டு விரட்டுறாங்க, சித்தனாவுக்கு வருகிறார். அங்கேயும் சண்டை போட்டு விரட்டுறாங்க, பெயர்சபாவுக்கு வருகின்றார். இப்படி அவர் அமிழ்ந்து போய்விடவில்லை, சோர்ந்து விடவில்லை. ஒவ்வொரு இடமாக தாண்டி தாண்டி தேவனாகிய கர்த்தர் தனக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் வரையிலும், வெற்றியை தன்னுடைய வாழ்க்கையிலே ஏற்படுத்துகின்ற வரையிலும் he was steadfastly progressing. அவர் தொடர்ந்து முன்னேறி கொண்டிருந்த ஒரு மனிதனாக நாம் அவரை குறித்து பார்க்கிறோம். பார்த்து கொள்ளுங்கள், கேரார் முதல் பெயர்சபா வரையிலும் அவருடைய இந்த பயண நாட்களை பார்க்கின்ற பொழுது எதிலும் அவர் விட்டுக்கூடாமல் தேவனை மாத்திரம் தன் நம்பிக்கையை வைத்து கொண்டு முன்னேறி சென்று கொண்டே இருந்தார். தேவனாகிய கர்த்தர் அதை பார்த்து கொண்டே இருந்தார். இவங்க சோர்ந்து உட்கார்ந்துடுறானா, சோர்ந்து விழுந்து விடுறானா, இல்லை நாம் கொடுத்த தரிசனத்தில் நிற்கிறானா, நம்மை நம்புகிறானா என்பதை கர்த்தருடைய கண்கள் பார்த்து கொண்டே இருக்கிறது. நாம் எந்த விதத்திலும் சோர்ந்து போகாமல் தேவன் நமக்கு கொடுத்த தரிசனத்திலே நாம் தொடர்ந்து முன்னேறி கொண்டே சென்று கொண்டிருப்போம். ஆனால் அந்த முன்னேற்ற பாதை என்பது ஒருவேளை சாதாரணமாக இருக்கலாம், சிறிதாக இருக்கலாம். தேவனுடைய கண்கள் அதை பார்த்து கொண்டே இருக்கிறது. ஏற்ற காலங்கள் வருகின்ற பொழுது அனைவரும் அவனை அங்கீகரித்து கொள்ளத்தக்கதாக தேவன் கிருபை பாராட்டுவார் என்பதை ஈசாக்கின் வாழ்க்கையில இருந்து நாம் புரிந்து கொள்கிறோம். பார்த்து கொள்ளுங்கள், கேரார் முதல் பெயர்சபா வரையிலே வெற்றி கிடைக்கும் வரையிலும் அந்த மனிதன் தளராமல் அவன் முன் சென்று கொண்டே இருந்தான். ஏழாவதும் கடைசியுமாக அவர் கிறிஸ்துவுக்கு முன் அடையாளமாக விளங்கினார் என்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. கிறிஸ்துவுக்கு முன் அடையாளமானவர். கர்த்தராகிய கிறிஸ்து மரித்து உயிர் தெழுந்தார். இந்த ஈசாக்கு மரித்த பாவனையிலிருந்து அவர் உயிரோடு வந்தார். கத்தி போட போறாரு, இன்னும் ஒரு செகண்ட் தான் அங்கே கொல்லப்பட்டிருப்பார். ஆனால் ஆபிரகாமுக்கு ஒரு பெரிய நம்பிக்கை என்னவென்றால், தான் அவனை கொண்டு போட்டாலும் மீண்டும் கர்த்தர் உயிரோடு எழும்பச் செய்வார் என்கிற நம்பிக்கை ஆபிரகாமுக்குள்ளே இருந்தது. காரணம், இவன் வாக்குத்தத்தத்தின் புத்திரன். இவனுக்குள்ளே பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்று கர்த்தர் உரைத்திருக்கிறார். அதனால நாம் கொண்டே போட்டாலும் தேவன் அவனை உயிரோடு கூட எழும்பச் செய்வார். அதை என்ன செய்வார்? வேலைக்காரர்களை நிறுத்திவிட்டு தன் மகனை மாத்திரம் கூட்டி கொண்டு செல்லுவார். செல்லும் பொழுது, நான் போயிட்டு நான் வர்றேன், நாங்கள் போய்விட்டு நான் வருகிறேன் என்று சொல்லியிருக்க வேணாம். நாங்கள் போய்விட்டு நான் வருகிறேன் என்று தான் சொல்லணும். ஏன்னா பையனை கொல்ல போறார்ல. ஆனால் ஆபிரகாம் அப்படி சொல்ல மாட்டார். நாங்கள் போய் கர்த்தருக்கு பலியிட்டு விட்டு திரும்பி வருவோம் என்று சொல்லிவிட்டு தான் அவர் செல்லுவார். இதை எபிரேய ஆக்கியோன் கூட ரொம்ப அருமையாக 11ஆம் அதிகாரம் 9வது வாக்கியத்திலே குறிப்பிடுவார். பார்த்துக் கொள்ளுங்கள், எபிரேயர் 11:9 நான் வாசிக்கின்ற பொழுது, விசுவாசத்தினாலே அவன் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திலே பரதேசியை போல சஞ்சரித்து அந்த வாக்குத்தத்தத்தின் உடன் சுதந்திரராகிய ஈசாக்கோடும் யாக்கோவோடும் கூடாரங்களிலே குடியிருந்தார். அதற்கு பின் 19வது வசனத்திலே, தனக்கு ஒரே பேரானவனையே பலியாக ஒப்பு கொடுத்தான், மரித்தோரிலிருந்து அவனை பாவனையாக திரும்பவும் பெற்று கொண்டான். ஸோ ஈசாக்கு பாவனையாக அவர் மரித்து உயிர் தெழுந்தார். கிறிஸ்துவோ உண்மையாகவே நிஜமாகவே மரித்து உயிர் தெழுந்தார். வித்தியாசம் புரியும் என்று எண்ணுகிறேன். ஈசாக்கு பாவனையாக மரித்து உயிரோடு கூட எழுந்தவர், நிழல், ஒரு சாயல். ஆனால் கிறிஸ்துவானவர் அப்படி அல்ல, அவர் பொருள், நிஜம்.
அவர் மெய்யாகவே மரித்து மனுக்குலத்தின் பாவங்களுக்காக மரித்து மனுக்குலத்தின் பாவத்தை நிவர்த்தி செய்து மக்களுக்கு மீட்பு உண்டாக்கும்படியாக அவர் மீண்டும் உயிரோடு கூட எழுந்தவர் என்பதை நாம் வேத வாக்கியங்களின் மூலமாக அறிந்து கொள்கிறோம். ஆகையினால் இயேசு கிறிஸ்துவுக்கு இவர் முன்னடையாளமானவர். இயேசு கிறிஸ்துனுடைய மரணத்திற்கும் இயேசு கிறிஸ்துனுடைய உயிர்த்தெழுதலுக்கும் முன்னடையாளமாக சொல்லப்பட்டவர் தான் ஈசாக்கு என்பதை நாம் புரிந்து கொள்கிறோம். பார்த்து கொள்ளுங்கள். ஆகவே ஈசாக்கினுடைய அந்த பாத்திரம், ஈசாக்கு என்கிற அந்த மனிதர் நமக்கு பல விதங்களிலே ஒரு பெரிய அடையாளமாக, முன்னடையாளமாக, மாதிரியாக கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிறதை நம்மால் பார்க்க முடிகிறது. ஒன்று, அவர் தேவனிடத்திலே பயபக்தி உடையவர். இரண்டாவதாக, தன் தகப்பனிடத்தில் கீழ்ப்படிதல் உள்ள மனிதராக விளங்கினார். மூன்றாவது, ஒழுக்கம் நிறைந்த மனிதராக அவர் காணப்பட்டார். நான்காவது, தேவனிடத்திலே விசுவாசமுடைய மனிதனாக விளங்கினார். ஐந்தாவதாக, சாந்த குணமுடைய மனிதராகவும் அவர் விளங்கினார். ஆறாவதாக, தன்னுடைய வாழ்க்கையிலே தொடர் முயற்சிகளை பண்ணி கொண்டிருந்த சோம்பலாக அல்ல, அமர்ந்து விடவில்லை, தொடர் முயற்சிகளை மேற்கொண்ட மனிதர் என்பதாக நாம் பார்க்கின்றோம். ஏழாவதும் கடைசியுமாக, அவர் மாதிரியாக, கிறிஸ்துவுக்கு அடையாளமாக, நமக்கு மாதிரியாக அவர் விளங்கின மனிதன் என்பதாக நம்மால் பார்க்க முடிகிறது. ஆகையினால் நம்முடைய வாழ்க்கையிலே ஈசாக்கு கொண்டிருந்த பயபக்தி, ஈசாக்கினிடத்திலே காணப்பட்ட அந்த கீழ்ப்படிதல், ஈசாக்கினிடத்திலே காணப்பட்ட ஒழுக்கம், ஈசாக்கினிடத்திலே காணப்பட்ட விசுவாசம், சாந்த குணம், தொடர் முயற்சி, மற்றவர்களுக்கு மாதிரியாக விளங்குகின்ற அந்த நிலை, இவையெல்லாம் நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படுமேயானால் தேவனாகிய கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையின் மூலம் நம்மையும் நம்முடைய குடும்பங்களையும் இன்னும் மற்றும் நம்மை சுற்றிலும் இருக்கிற மக்களையும் கர்த்தராகிய தேவன் சமாதானத்தோடு காத்து கொள்வார். ஆகவே ஈசாக்கினிடத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்கிற பாடங்களை ஏதோ கேட்டோம் போனோம் என்பதல்ல, அந்த காலத்திலேயே அவர் இப்படிப்பட்ட ஒரு மனிதனாக விளங்கி இருப்பாரே. ஆனால் இன்றைக்கு புதிய ஏற்பாட்டின் காலத்தில் கிறிஸ்துவை அறிந்திருக்கிற மக்கள், கிறிஸ்துவின் சபையாக விளங்குகின்ற நாம் மெய்யாகவே ஈசாக்கினிடத்திலே காணப்பட்ட அந்த அனைத்து அந்த குணாதிசயங்களையும் லட்சணங்களையும் நாம் விளங்க பண்ணுகிற மக்களாக காணப்பட வேண்டும்.